தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மார்க் எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 29 முதல் 39 முடிய. இயேசுவும் சீடரும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும், உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது பொதுக்காலம் முதல் வாரம் ஜனவரி 15ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லா சீடர்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்கே போகிறாரு, சீமோனுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாக இருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சி தூக்குறாரு. காய்ச்சல் சரியாக போயிடுது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் பணிவிடை செய்தார்கள். ஓகேங்களா. அதே மாதிரி தான் நமக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குது, உடல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, கடவுள் குணப்படுத்திட்டாருன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், கடவுளுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா. அதை விட்டுவிட்டு அப்படியே கண்டுக்கிறது இல்லை, அதோட விட்டுறது அப்படி கிடையாது. நான் வேணா கிடச்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கிடைத்த பிறகு என்ன பண்ணணும், கடவுளுக்குரிய பிள்ளையாக நம்ம மாறி வாழணும். ஓகேங்களா. அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது அவர் என்ன சொன்னார், மற்றவங்களுக்கும் நற்செய்தி அறிவிடா, நீ மட்டும் சொர்க்கத்துக்கு வந்தால் போகாது, உன் கூட ஒரு 4-5 பேரையும் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அவரே பாருங்கள், நான் இந்த ஊருக்கு செஞ்சது போதும், வேறு ஊருக்கு போகலாம், இன்னும் நான் நிறையா ஊருக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்றாரு. ஸோ நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க முடியுமோ அறிவித்து அவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திருப்புவோம். ஓகேங்களா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.